ஹாய் ஆல். இயர்லி மார்னிங் 4 மணிக்கு நாங்கள் எல்லாம் எங்கே போயிட்டுருக்கோம் தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றும் இல்லை, என் பிரதரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருந்தோம். அவனுக்கு கல்யாணம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே அந்த நலங்கு, கல்யாணம், ரிசப்ஷன் அது எல்லாமே தான் இருக்கும். ஸோ ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சரியான மழை, செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தோமா, நல்லா இருந்துச்சு. ஸோ மாப்பிள்ளை சார் வந்துட்டாரு. அப்புறம் பந்தக்கால் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பந்தக்கால் தான் வச்சோம். வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நலங்கு இருந்துச்சு. இந்த பந்தக்கால் வைக்கிறதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். எனக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது, நான் அவ்வளோவா பார்த்ததும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ட்ரை பண்ணது ரொம்ப ஹாப்பியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தது என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து தான் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இது மார்னிங் வச்சது. அவனுக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அவனை போட்டு மேலெல்லாம் ஃபுல்லாக பூசிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம்.
பொறுமையா தான் போடணும். ஒரு ஈவினிங் நானும் என் சித்தியும் சேர்ந்து நலங்கு வச்சோம். ஸோ அந்த வரிசை தட்டில் வைக்கிறதுக்கு அந்த பழம்லாம் வாங்கணும்ல, அதுக்கான ஷாப்பிங் தான் இது. ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்தா தான் இவனுங்க 3 பேரும் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது வரைக்கும் நானும் நலங்குலாம் யாருக்கும் அவ்வளோவா வச்சதும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போய் ஷாப்பிங் பண்ணதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் சங்கீதா உண்டா ஃபுல்லாக ஷாப்பிங் பண்ணோம். அவங்க 3 பேரும் கேம் விளையாடிட்டு இருந்தானுங்க. அவங்க யாருமே ஹெல்ப் பண்ணல. நாங்கள் 2 பேருமே என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நாங்களே டிசைட் பண்ணி மொத்த ஷாப்பிங்கும் நாங்கள் தான் பண்ணோம். அண்ட் ஈவினிங்கும் வந்துட்டு ஒரு 50 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃபுட் நாங்கள் தான் பண்ணோம். அதுக்கான காய்கறிலாம் வாங்கணும்ல, அதெல்லாம் மார்க்கெட் வந்துட்டு தேவையான காய் அதெல்லாமே வாங்கிட்டு போனோம். சாக்ஷிக்கு அந்த 5 days இந்த மாதிரி ரெகுலராக நலங்கு வச்சுட்டே இருந்ததால ஒன்று மட்டும் கரெக்டாக கற்றுக்கிட்டா. அவங்க மாமா பக்கத்தில் போய் டெய்லியும் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு, அந்த நம்ம ஸ்கூல் போட்டாலே ஃபர்ஸ்ட் ஆளாக போய் அவங்க போய் உட்காந்துப்பாங்க. பாருங்க, அவங்கள பார்க்க சித்தி சித்தி ரொம்ப சித்திங்க பாரு சித்தி சின்சியரா வந்து எடுக்க பண்ணிட்டு இருக்கேன். சந்தனம் வந்துட்டாதுக்குள்ள
கட்ட வரலால இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சிடும். மாப்பிள்ள நீங்க தான் இடது கையில கட்டணும் பொண்ணுக்கு. பிடிச்சிக்கிட்டியாமா கட்ட? ரெண்டு பேரும் சொல்லுங்க சொல்லுங்க. ஆதி பூஜாய தேவாய